Hi friends, welcome to another video. இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துடலாம். இந்தியாவோட நட்பு நாடா ரஷ்யா இருக்கு ரொம்ப வருஷமா. ரஷ்யா கிட்ட இருந்து தான் நம்ம வந்து வெப்பன் சப்ளையா இருக்கட்டும், ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்ஸ், ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸ்டெல்த் ஃப்ரிகேட்னு சொல்லக்கூடிய ஐஎன்எஸ் டுஷில் அப்படிங்கிற ஒரு வார்ஷிப்பை வந்து இந்தியாவுக்கு கமிஷன் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. கமிஷன் இஸ் நத்திங் பட் நமக்காக பில் பண்ண அந்த வார்ஷிப்பை வந்து இனாகரேட் பண்ணி இந்தியாவுக்கு கொடுக்கறது தான். இந்த இனாகரேஷனுக்கு வந்து ராஷ்டிர மந்திரி ராஜ்நாத் சிங் அவர்கள், நம்ம இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்களும், இந்தியன் நேவியோட சீஃப் ஆபீசரும் வந்து அந்த இனாகரேஷனுக்கு வந்து பங்கெடுத்திருக்காங்க. அந்த இனாகரேஷன் செரிமனி வந்து டிசம்பர் 9 அன்னைக்கு கலிங்கிராட் அப்படிங்கிற கோஸ்டல் ஏரியா ரஷ்யால அது நடந்திருக்கு. இந்த ஐஎன்எஸ் டுஷில் வார்ஷிப்போட சிறப்பம்சங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுஷில் வார்ஷிப்பை வந்து லேட்டஸ்ட் மல்டி ரோல் ஸ்டெல்த் வார்ஷிப் அப்படின்றாங்க. பிகாஸ் லேட்டஸ்ட் டெக் எல்லாமே வந்து இந்த வார்ஷிப்ல இருக்கு. ஸோ இந்தியாவோட நேவிக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளோட நேஷனோட பாதுகாப்புக்கும் இது வந்து சிறந்து விளங்கும் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் ரஷ்யா வந்து இந்த மாதிரி வார்ஷிப் பில்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் பில்ட் பண்றதா இருக்கட்டும், அவங்க வந்து தலை சிறந்த ஒரு கண்ட்ரி. அந்த வகையில இந்த லேட்டஸ்ட் மல்டி ரோல் ஸ்டெல்த் வார்ஷிப் வந்து ரொம்பவே அருமையா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த வார்ஷிப்க்கு நிறைய திறன் இருக்கு. என்னன்றத ஒன்னொன்னா நான் சொல்றேன். இந்த ஷிப்போட டோட்டல் லென்த் பாத்தீங்கன்னா 125 மீட்டர்ஸ். அண்ட் இந்த ஷிப்ல வந்து ஒரு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டை வந்து நீங்க லேண்ட் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ டேக் ஆஃபும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரஃபேல் அந்த மாதிரி ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் வந்து இங்க இருந்தே நீங்க வந்து டேக் ஆஃப் பண்ண முடியும். டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர் முன்னிலையில இந்த வார்ஷிப்பை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்தியன் நேவிக்கு கூடிய சீக்கிரமே வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யால கலிங்கிராட் அப்படிங்கிற ஒரு ஏரியால தான் இந்த செரிமோனி ஆக்சுவலா நடந்திருக்கு. இந்த வார்ஷிப் பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, a blend of Indian and Russian war tech அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியாவோட வார் டெக் எப்படி இருக்குன்றதையும் ரஷ்யாவோட வார் டெக் எப்படி இருக்கும்ன்றதையும் மர்ஜ் ஆகி ஒரு பிளெண்டா வந்து ஒரு ஃப்ரிகேட், ஒரு வார்ஷிப் பில்ட் பண்ணா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு வந்து இதுல அவ்வளோ ஒரு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்தியன் நேவிக்கு வரப்போற ஒரு லேட்டஸ்டான ஃப்ரிகேடா வந்து நம்ம இந்த ஃப்ரிகேட் டுஷில வந்து பார்க்கலாம். இந்த நேம் டுஷில் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரொடெக்டர், த ப்ரொடெக்டர் ஆஃப் இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டுஷிலோட கேப்பபிலிட்டிஸ் வந்து உலக நாடுகளிலே வந்து வியந்து பார்க்க வைக்கும் அப்படின்றாங்க. இந்தியன் நேவியோட பேட்டில் ரெடினஸை வந்து ஐசிஸ்ல வந்து இது ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். இந்தியன் ஓஷன்ல மிடில் ஆஃப் த சீல இருந்துட்டு என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்ஷிப் தான் இந்த வார்ஷிப் டுஷில். ஆல்ரெடி 6 கிரிவாக் 3 கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் வந்து இந்தியன் நேவில இருக்கு. கிரிவாக் 3 கிளாஸ் ஃப்ரிகேடோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த ஐஎன்எஸ் டுஷில் அப்படின்னு சொல்றாங்க. டுஷில் இஸ் தி மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஃப்ரிகேட் ஆஃப் இந்தியன் நேவி. ஜனவரி 2024ல இருந்தே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 11 மந்த்ஸாவே வந்து இது ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி இது எவ்வளவு தாங்குதுன்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ டிசம்பர் 9 ஷிப்பை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம இந்தியா வந்து டுவர்ட்ஸ் லேட்டஸ்ட் ஜென் வார்ஷிப், லேட்டஸ்ட் ஜென் ஸ்டெல்த் ஃபிளைட்ஸ்க்கு வந்து மூவ் ஆகிறது வந்து எல்லா நாடுகளுக்குமே வந்து ஒரு பயத்தை கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் இந்த ஷிப்போட லென்த் வந்து 125 மீட்டர்ஸ் அண்ட் இந்த ஷிப்போட வெயிட் வந்து 3900 டன்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு கார் வந்து 1 டன் இருக்கும். 1 டன் இஸ் நத்திங் பட் 1000 kgs. ஸோ 3900 டன்ஸ் அப்படின்னா அதோட கேஜி என்னன்றது கால்குலேட் பண்ணி பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஹெவியான ஒரு மேசிவான ஒரு ஷிப் தான் இந்த டுஷில் வார்ஷிப். அப்பான் கமிஷனிங் திஸ் ஐஎன்எஸ் டுஷில் வில் ஜாயின் திஸ் ஸ்வாட் ஆர்ம் ஆஃப் இந்தியன் நேவின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் வந்து இது மோஸ்டா ஆப்ரேட் பண்ண போறாங்க. வெஸ்டர்ன் காட் இஸ் நத்திங் பட் மகாராஷ்டிரா, மும்பை அந்த சரௌண்டிங்ல தான் அது நேவி வந்து யூஸ் பண்ண போறாங்க. பிகாஸ் இது வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு வார்ஷிப். ஸோ இந்த வார்ஷிப் வந்து ஸ்வாட் ஆர்ம் அப்படிங்கிற இந்தியன் நேவியோட ஒரு டீம்ல வந்து இதை போய் ஜாயின் ஆக போகுது. இந்த ஐஎன்எஸ் டுஷில் வந்து ப்ரவுட் டெஸ்டமெண்ட் ஆஃப் இந்தியாஸ் க்ரோயிங் மேரிடைம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றாரு சிங் அவர்கள். யுனைடெட் ஷிப் பில்டிங் கார்பரேஷன் ஆஃப் ரஷ்யா அவங்க தான் வந்து ஐஎன்எஸ் டுஷில வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா 2022லயே வந்து அந்த ஷிப்பை வந்து நம்ம கமிஷன் பண்ணியிருக்கணும். ஆனா வந்து அவங்க நமக்கு வந்து அந்த டைம்ல கொடுக்க முடியல. பிகாஸ் ஆஃப் ரஷ்யா யுக்ரைன் வார் நடந்துட்டு இருந்தனால இந்த 2 இயர்ஸ் டிலே ஆகி டிசம்பர் 9, 2024 அன்னைக்கு தான் வந்து நமக்கு கமிஷன் பண்ணியிருக்காங்க. கமிஷன் இஸ் நத்திங் பட் நமக்கு வந்து அது டெலிவரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ ஒரு கார் டெலிவரி கொடுப்போம்ல, அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த ஷிப்பை வந்து டெலிவரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரஷ்யா டு இந்தியா வந்து கடல் மார்க்கமாவே வந்து நமக்கு ரீச் ஆகுன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். S-400 Su-30 MKI 2 ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸுமே வந்து இன்னும் நமக்கு டெலிவரி பண்ணல ஃப்ரம் ரஷ்யா. ஸோ அந்த டிலேவும் என்னங்கிறத
இந்த செரிமோனில வந்து நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுப்பாருன்ற மாதிரி சொல்றாங்க. யுக்ரைன் ரஷ்யா வார்னால தான் இந்த டிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வார்ஷிப்பு நம்ம இந்தியாவுக்கு வந்தது வந்து நமக்கு ஒரு பெருமை. ஸோ இந்தியன் நேவியா இருக்கட்டும், இந்தியன் ஏர்ஃபோர்ஸா இருக்கட்டும், இதை வந்து நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணுவாங்க நம்மளோட நேஷனோட டிஃபென்ஸ் ஸ்ட்ரென்த்துக்கு. ஸோ இந்த வார்ஷிப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கான்டென்ட்ஸ்க்கு மறக்காம பால்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I'll see you guys in the next video. Bye.